வணக்கம் மக்களே. தோனி குறித்து பேசியிருக்காரு ரோஹித் சர்மா. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத அந்த வீடியோல பார்க்கலாம். ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா கோலாகலமா நடந்துட்டு வருது. சென்னை சேப்பாக் மைதானத்துல நடந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான ஆட்டத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செஞ்ச மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர்கள்ல 9 விக்கெட் இழந்து 155 ரன்கள் எடுத்தாங்க. சிஎஸ்கே அணியோட நூர் அகமது 4 ஓவர்கள்ல 18 ரன்கள் கொடுத்து 4 விக்கெட் வீழ்த்தி அசத்தி இருந்தாரு. கலீல் அகமது 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் விளையாடிய சிஎஸ்கே 19.1 ஓவர்ல 6 விக்கெட் இழந்து 158 ரன்கள் சேர்த்து வெற்றி பெற்றாங்க. கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் 6 பவுண்டரி 3 சிக்ஸர்களோட 26 பந்துல 53 ரன்கள் அடிச்சாரு. ரச்சன் ரவீந்திரா 45 பந்துல 4 சிக்ஸர் 2 பவுண்டரியோட 65 ரன்கள் அடிச்சு இறுதி வரைக்குமே களத்துல இருந்து அணிய வெற்றி பாதைக்கு இழுத்துட்டு போனாரு. மும்பை அணியில விக்னேஷ் புத்தூர் 3 விக்கெட்ஸ் வீழ்த்தினாரு. 4 விக்கெட்டை வீழ்த்தின சிஎஸ்கேவோட நூர் அகமது ஆட்டநாயகன் விருதை பெற்றிருந்தாரு. இந்த போட்டியில சிஎஸ்கே அணியோட வெற்றிக்கு முதன்மையான காரணம் இடதுகை ஸ்பின்னரான நூர் அகமது தான். 4 ஓவர்கள்ல 18 ரன்கள்ல 4 விக்கெட்ஸ் வீழ்த்தி மேட்ச் வினரா ஜொலிச்சிட்டு இருக்காரு. மும்பை கேப்டன் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இப்படின்னு முக்கிய விக்கெட்ஸ் வீழ்த்தி சிஎஸ்கேவோட வெற்றிக்கு வழிவகுத்திருந்தாருன்னே சொல்லலாம். இவரோட பந்து வீச்சுல ரன்ஸ் எடுக்க முடியாம எதிரணி பேட்ஸ்மேன்கள் தடுமாறினது அப்பட்டமா தெரிஞ்சது. சென்னை பிச்சில் நூர் அகமதோட விக்கெட் வேட்டை இன்னுமே தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சிஎஸ்கேவோட கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் 26 பந்துல 53 ரன்கள் அடிச்சு சிஎஸ்கே அணியோட வெற்றிக்கு முக்கியமான அடித்தளம் அமைச்சு கொடுத்தாரு. பேட்டிங்ல மட்டும் இல்லாம கேப்டன்சிலையுமே ருத்ராஜ் அசத்தினாரு அப்படின்னே சொல்லலாம். டாஸ் வின் பண்ணி முதல்ல பவுலிங் தேர்வு செஞ்சதாக இருக்கட்டும், பவுலர்களை ரொட்டேட் பண்ணதாக இருக்கட்டும், கேப்டன்சில ரொம்பவே சிறப்பா செயல்பட்டாரு ருத்ராஜ். பல வருஷமாவே சிஎஸ்கேக்கு அணியோட துருப்பு சீட்டா விளங்கி வரக்கூடிய ரவீந்திர ஜடேஜா இந்த போட்டியிலுமே அதை சிறப்பாவே செஞ்சாரு. 3 ஓவர்கள்ல 21 ரன்கள் மட்டுமே கொடுத்த அவரு பந்து வீச்சுல சிக்கனமா இருந்தாரு. அதோட பேட்டிங்ல முக்கியமான நேரத்துல 17 ரன்கள் அடிச்சு அணியோட வெற்றிக்கு உதவி புரிஞ்சாரு. ஜடேஜா மட்டும் முன்கூட்டியே அவுட் ஆகி இருந்தா சிஎஸ்கேவோட வெற்றி கேள்விக்குறியாகி இருக்கும். தொடக்கம் முதலே அவசரம் காட்டாம சூழலுக்கு ஏத்த மாதிரி பொறுமையா விளையாடின ரச்சன் ரவீந்திரா கடைசி வர களத்துல இருந்து அணிய வெற்றி பெற செஞ்சாரு. ஃபாஸ்ட் பவுலர்கள் மட்டும் இல்லாம ஸ்பின்னர்களையும் இவர் சிறப்பா எதிர்கொண்டு விளையாடுறதுனால சிஎஸ்கேவோட துருப்புச்சீட்டாவே ரச்சன் ரவீந்திரா இருந்துட்டு இருந்தாரு. அதே மாதிரி கலீல் அகமது 4 ஓவர்ல 29 ரன்கள் மட்டுமே கொடுத்திருந்தாரு. ரோஹித் சர்மா, ரியான் ரிகல்டன் போன்ற முக்கியமான விக்கெட்ஸை இவர் தான் வீழ்த்தி இருந்தாரு. இதன் மூலமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றியும் பெற்றிருந்தாங்க. இந்த நிலையில ரோஹித் சர்மா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, தோனி எங்களை முட்டாளாக்கிட்டாரு. முதல் மேட்ச்ல தோத்துட்டே வர வரலாற மாத்தணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி பண்ணோம், முடியல. அடுத்தடுத்த தொடர்கள்ல தொடர் வெற்றியை கொடுப்போம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம்.